நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அட்டகாசம் தமிழ் சேனல். சார்பட்டா பரம்பரை நீங்க சொன்னீங்க. ஆனா சார்பட்டான்னு ஒரு படமே வந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அது எங்க தாத்தாவோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஸ்டோரி. எங்கள் அப்பா சார்பட்டாவில் டான்சிங் மனோரமாவில் ஃபைட் போட்டார். அது டான்சிங் ரோஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அன்பா இருக்குது அண்ணாமலையாக மாற்றினாங்க. எங்கள் அப்பா வச்சு அதை எடுத்தாங்க. அந்த ஷோல்டர் தூக்கி போடுறது எங்கள் அப்பாவோட ஸ்டைலு. காக்கா தொப்புன்றது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது காரணமே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா முத்து காக்கா தொப்பு சொல்லுவாங்க அந்த படத்தில். அதுக்கு பவர்ஃபுல் மேனாக எங்கள் தாத்தா இருந்தார். ஒரு பெரிய பாக்ஸர். சார்பட்டா பரம்பரையே அந்த காலத்தில் ஆங்கிலோன் மேலே போட்டார், நீக்ரோ மேலே போட்டார், உயன்ஸ் பாக்ஸர் மேலே போட்டார். பெரிய பெரிய பாக்ஸர் மேலே எங்கள் தாத்தா போட்ட தொட்டு தான் எங்களுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தோம் தான் காக்கா தோப்பு, முத்து, டாப் பாக்ஸர் 4 பேர். அந்த பாக்ஸரில் எங்கள் தாத்தா பேர் சொல்லுவாங்க. டேடி, நான், அவர் 4 பசுபதி சொல்லுவார். அந்த சொல்லும் போது அந்த பசுபதி ஸ்டோரி இவர் அவர் பேர்னா எம்எல்ஏ செல்வராஜ் தான் அது அந்த படத்துக்கு அதோட ஹீரோவே. அந்த கோச்சா இருப்பாரு. அந்த ஆனா 2 இதுவும் அப்பா எங்க தாத்தா செல்வராஜா அந்த திமுக இந்த இதெல்லாம் போட்டு செல்வராஜ் அவர் மெயின் கோச். எங்க தாத்தாக்கு அவர் தான் குருநாதர். எங்க தாத்தா சிசிய செல்வராஜ். சரி, உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது ஏன் உங்களை உங்ககிட்ட விசாரிக்கலையா? உங்க தாத்தா பத்தி தான் எடுக்கிறாங்கிறது உங்ககிட்ட சொல்லலையா? யாருமே சொல்ல. எனக்கு படம் பார்த்தோம்னா தெரியுது அந்த எங்க அப்பா ஸ்டைலு, எங்க அப்பா அந்த பேச்சு, எங்க அப்பா அந்த இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு அப்பதான் தெரியுது. எங்க வீட்டுல நான் ஒரு இந்தியா, என் தங்கச்சி இந்தியா கோல்டு மெடல், இன்னொரு தம்பி ஒரு இந்தியா, இன்னொரு தம்பி யூனிவர்சிட்டி. அண்ணன் ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி, ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கிறோம். தவிர எங்களை கேட்காம போய்க்கிறாங்க. அதான் ஒரு விஷயம். அதுல உங்களுக்கு வருத்தமா இல்ல அந்த சார்பட்டா பரம்பரை பத்தி ஒரு படம் எடுத்து அந்த படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனதுல உங்களுக்கு சந்தோஷமா? ஒரு பக்கம் சந்தோஷங்க, ஆனா ஒரு பக்கம் வருத்தம். நாங்க எங்களை பார்க்கணும்ல. இப்போ மெயின் எங்க அந்த படத்துல அந்த படத்துல சொல்லுவாங்க, எங்க கூட எங்க சின்ன தாத்தா பத்தி கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய பெரிய கான்ட்ராக்டர் எங்க தாத்தா தான். அந்த காலத்துல டோக்கியோ ரங்கநாதனை கூட்டினு வந்தார். டோக்கியோ ரங்கநாதன் எம்இஜி பாக்ஸரு. ஒரு டோக்கியோல ஒன்மைக்கு அவர் பேர் டைட்டில் டோக்கியோ ரங்கநாதன் வச்சாங்க. அங்கிருந்து அவர் கூட்டினு வந்தார். அவரோட சிசினை நான் போய் பாக்குறேன். எங்க பாக்குறேன், நேஷனல்ஸ் போறேன். மிசோரம் நேஷனல்ஸ்ல போ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. என்ன கூப்பிடுறாரு அவரு, வாங்க கூப்பிடுறாரு. அப்புறம் அவர் பேர் வரைக்கும் தெரியும், ஆனா அவரை பார்த்தது இல்ல. வேன் சார், அவரும் அர்ஜுனா அவார்டு. அவரை பத்தி நான் போய் கிட்ட போய் அவரை கூப்பிட்டு பேசும்போது, சார் வேன் சார் யார் சார் கேட்டேன். அப்ப அவர் சொல்லும் போது நான் தான் வேணும். கால் டக்குன்னு ஊந்து சார் டோக்கியோ ரங்கநாதன் எங்க தாத்தா கூட்டு இங்க ப்ரொபோசல் ஃபைட் எல்லாம் போட்டார் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி அவருக்கு நான் ட்ரைனிங் பண்ணேன். ஒரு நான் கோச்சிங் பண்ண யங் மாசி எங்க அப்பா கூட்டு ட்ரைனிங் கொடுத்தது. அப்புறம் டோக்கியோ நான் வேணு சார் கிட்ட அப்பர் கட் பெண்ட் பண்ணிட்டோம். அந்த பஞ்ச் அவர்கிட்ட கத்துக்கிட்டு. அப்புறம் மதிவான், அவர் இன்டர்நேஷனல் பாக்ஸர். அவர்கிட்ட நான் அவங்க வீட்டுல போயிட்டு, அவங்க வீட்டாண்ட போயிட்டு ஐசெட் கிரவுண்ட்ல போய் நான் ட்ரைனிங் பண்ணிடுறேன். அவர்கிட்ட அந்த லெஃப்ட் லெஃப்ட் அது சூப்பரா இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு இது நான் கத்துக்கிறது விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டைல் மூமெண்ட், பஞ்ச் ஸ்டைல். ஆனா வேணு சார் கிட்ட கத்துனா அவர்கிட்ட ட்ரைனிங் போயிட்டு ஸ்டேட் போற ஃபர்ஸ்ட் ஒன் நாக் அவுட் பண்றேன். அந்த அப்பர் கட் வச்சு நாக் அவுட் பண்றேன். ஓகே சூப்பர். பயமா இருக்கு நீங்க ஸ்ட்ரோக் பண்றதெல்லாம் பார்த்தாக்கா. நான் இப்போ ரொம்ப குத்து சண்டை பத்திலாம் பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீங்க என்ன குத்திடுவீங்க. அரசியலுக்கு போவோம். இப்போ அடுத்த முறை அடுத்த இப்போ எலெக்ஷன் இருக்கு, அது சம்பந்தமா இருக்கு. இதுலலாம் நீங்க என்னவா போஸ்டிங் என்னவா நிக்கணும் அப்படிங்கலாம் நினைக்க ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ மாநில பொருளாதார எஸ்டி டிபார்ட்மெண்ட்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிதான் இருக்கேன். யார் வராலும் வரலையோ பலன் எதிர்பார்க்க மாட்டேன். என்னோட கடமை கண்டிப்பா பண்ணிட்டு தான் காங்கிரஸ்ல. சரி, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க பார்க்க மாட்டேன். என்னோட வேலை நான் கண்டிப்பா பண்ணிட்டு போதான் எனக்கு வேலை. ஓகே ஓகே. அந்த பிளட்லயே ஊந்தது. சின்ன வயசுல என் தாத்தா போவார், என் தாத்தா கூடயே நான் போவேன். நான் அரசியல சும்மா விஷயம் இல்லை, போஸ்டர் வச்சுக்கிறேன், போஸ்டர் ஓட்டுவேன். ராத்திரில என் தாத்தா நான் போஸ்டர் ஓட்டிக்கிறேன். அப்புறம் கொடி கம்பத்துல கொடி கட்டிக்கிறேன். எத்தோன்னு நான் பெரிய போஸ்டிங் வரல, வட்ட துணி தலைவரும் படிப்படியா ஒரு இப்ப மாநில அடுத்தது கடவுள் என்ன கொடுக்குறா அதோட இதான முயற்சி பண்ணியிருந்தாங்கிறேன். இப்போ சேந்தமங்கலம் தொகுதி போட்டுக்கிறேன். இப்போ எம்எல்ஏ போட்டுக்கிறேன். எம்எல்ஏ போஸ்டிங் எம்எல்ஏக்கு நான் அதெல்லாம் கேட்டது. சேந்தமங்கலம் எஸ்டிக்கு என்ன மாதிரி ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்தால் தான் எஸ்டில இருந்து சேருவாங்க காங்கிரஸ்ல.
இப்போ தண்டபாணி ஒண்டி தாங்க இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் வரணும், ஒரு நான் 2 பேர் சான்ஸ் கொடுத்தது எஸ்டில இருந்து 10 பேர் வருவாங்க. ஓகே ஓகே. எல்லாரும் வரணும்ல. இப்போ காங்கிரஸ் வந்து பிரம்மாண்டமான கட்சி. அதான் தாய் வீடு, இந்தியாவுக்கு அதான் தாய் வீடு காங்கிரஸ் தான். சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அட்டகாசம் தமிழ் சேனல்.